நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த அருமையான மனமகிழ்ச்சி நாளில நம்ம எல்லாரும் தேவனுடைய சமூகத்துல கூடி வரும்படியான பாக்கியத்தை தேவனாய் கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் தந்தபடியினாலே நான் கர்த்தரை நன்றி தோன்றுகிறேன். தேவ சமூகத்துல கூடி வந்திருக்க நாம கூட இந்த நாளில தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 40ஆம் அதிகாரத்துல 29வது வசனத்தை தியானிப்போம். கேட்டவர்கள் வாசிக்கலாம். 40:29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று இங்கே தேவனை குறித்து எழுதியிருக்கிறதாக நாம் வாசித்தோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய தேவன் சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். சோர்ந்து போனால் மனிதனால் ஒன்றையுமே செய்ய முடியாது. யாவத்தையும் செய்வதற்கு மனிதனுக்கு பலன் வேண்டும். பலன் இருந்தால் மனிதனால் யாவத்தையும் செய்ய முடியும். பலனுக்கு சோர்ந்து போனால் மனிதனால் எதையுமே செய்ய முடியாது. ஆகையினாலே மனிதனுக்கு பலன் அவசியமாக இருக்கிறது. அதனால்தான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்துல இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதே தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பலன் இல்லாவிட்டால் யாதென்றையும் செய்ய முடியாது. ஆகையினால்தான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று அப்போஸ்தலன் சொல்கிறார். எல்லாத்தையும் செய்வதற்கு நமக்கு பலன் வேண்டும். பலன் இல்லாவிட்டால் நம்மால் ஒன்று செய்ய முடியாது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஒரு கடிகாரம் ஓட வேண்டுமானாலும் அது ஓடுவதற்கு பலம் வேண்டும். அந்த பலத்தை அதிலே இருக்கிற பேட்டரி அதற்கு கொடுக்கிறது. அந்த பேட்டரியும் பலனற்று போனால் அந்த கடிகாரம் இயங்காது. அதை போல ஒரு கைபேசி இயங்க வேண்டும் என்றாலும் அதற்கு பேட்டரி வேண்டும். அந்த பேட்டரி அந்த கைபேசி இயங்குவதற்கான பலத்தை கொடுக்கிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்படி போல நாம் ஒன்றை செய்வதற்கு நமக்கு பலன் வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பலன் இருந்தால்தான் நம்மால் யாரையும் செய்ய முடியும், போராட முடியும். அது மாத்திரமல்ல, பிரயாசப்பட முடியும், ஜெயம் பெற முடியும். பிரயாசப்பட்டு போராடினால்தான் ஜெயம் கிடைக்கும். ஜெயம் அவ்வளவு இலகுவாக கிடைக்கிற ஒன்று அல்ல. அப்படி பிரயாசப்பட்டு போராடுவதற்கு நமக்கு பலன் வேண்டும். பலன் இல்லையானால் நம்மால் ஜெயம் பெற முடியாது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவஜனங்களாகிய நமக்கு எவைகளுக்கெல்லாம் பலன் வேண்டும் என்று கூடுதலாக வேதம் சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எல்லாத்தையும் செய்ய நமக்கு பலன் வேண்டும், உண்மைதான். குறிப்பாக சில காரியங்களை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதனை நாம் பார்ப்போம். அப்போஸ்தலனாய் பவுல் சொல்லும் போது 1 தீமோத்தேயு புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 12வது வசனத்திலே விதமாக சொல்லி இருக்கிறதாக வாசிக்கலாம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு,
நித்திய ஜீவனை பற்றிக்கொள். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். போராட வேண்டுமானால், விசுவாசத்திற்காக போராட வேண்டுமானால் பலன் வேண்டும். இல்லையானால் விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியாது. சத்ரு விசுவாசத்தை எடுத்து போடுவார். ஆகையினால்தான் 2 தீமோத்தேயு புத்தகத்துல 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல எழுதும் போது இவ்விதமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிவிட்டதை வாசிக்கலாம். நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. போராடும் குணம் இல்லாதிருந்தால் விசுவாசத்தை மனிதர்கள் இழந்து போவார்கள். பலவிதமான சூழல்களிலே மனிதர்கள் விசுவாசத்தை இழந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். சில நாள் விசுவாசிப்பார்கள், அதன் பின்பு அவரிடத்திலே விசுவாசம் இல்லாதிருக்கும். காரணம், விசுவாசத்தை காத்து கொள்ளத்தக்க பலன் இல்லை. அதுதான் காரணம். இதை தேவஜனங்கள் மறந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பலன் இல்லாவிட்டால் ஆண்டவரே மனிதர்கள் மறுதலித்து விடுவார்கள். நாம் வெளிப்படுத்துகிற விசேஷத்தை எடுத்து வாசித்தோமானால் 3ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்துல இவ்விதமாக அங்கே ஆண்டவர் சொன்னதாக வாசிக்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே. ஆமென். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால். வசனத்தை கை கொள்ளவும் தேவனை மறுதலியாதிருக்கவும் பலன் வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு கொஞ்சம் பலம் இருந்தது. அந்த பலத்தினால் தான் அவர் தேவனை மறுதலியாமல் இருந்தார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பேதுருவோ பலன் இல்லாதனாலே மறுதலித்தார். இவர் யார் என்று நான் அறியேன், இவர் எனக்கு தெரியாது என்று 3.5 வருடங்கள் கர்த்தரோடு இருந்த பேதுரு கடைசி நேரத்திலே மறுதலித்தார். நான் இவரை அறியேன் என்றார். ஏன்? அவரிடத்திலே பலன் இல்லை. ஆண்டவர் மீது கொண்ட விசுவாசத்தை காத்துக் கொள்ளத்தக்க பலன் இல்லை. நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கை செய்த அவர் அந்த விசுவாசத்தை அவரால் காத்துக்கொள்ள முடியவில்லை. இதான் வேதத்திலே பார்க்கிறோம். சிஷ்யத்தில் கேட்கிறார் ஆண்டவர், நீங்கள் யாரே என்று என்னை சொல்லுகிறீர்கள்? அப்பொழுது அவர் சொல்றார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. ஆனால் இப்பொழுதோ அந்த நியாய விசாரணை பொழுது 3 வருடங்களுக்கு அப்பாலே, இயேசு கிறிஸ்துவோடு இருந்த 3 வருடங்களுக்கு அப்பாலே அவர் என்ன சொல்லுவார்? இவரை அறியேன் என்று அவரை மறுதலித்தார். காரணம், பலன் இல்லாததான். இதை தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தரை மறுதலியாமல் இருப்பதற்கு பலன் வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை கை கொள்வதற்கு பலன் வேண்டும். நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால். கடைசி காலத்திலே இருக்கிறோம். நாம் கர்த்தரை மறுதலிக்கக்கூடிய, கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளாது இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. கொடிய காலங்கள் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே அந்த நாட்களிலே நாம் நம்முடைய ஆண்டவரை மறுதலியாமல் கர்த்தருடைய வசனத்தை காத்து
நாம் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு பேலன் அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் பலன் உள்ளவர்களாக இருந்தால்தான் அப்போஸ்தலனாகிய பவுலை போல நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள முடியும். அவருடைய வாழ்க்கையில எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ நிந்தைகள், எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ அடிகள், எவ்வளவோ சேதங்கள் அவருடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கிறது. பல தருணத்திலே அவர் மரணத்துக்கு ஏதுவாக இருந்தார். ஆனால் இவை எல்லாற்றிலும் அவர் விசுவாசத்தை காத்துக்கொண்டார். ஜனங்களாகிய நான் இதிலே தெளிவாக இருக்க வேண்டும். நாம் நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொள்ள நமக்கு பலம் வேண்டும். இதை தேவதானங்கள் மாறு கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஓசியான் புஸ்தகத்தை எடுத்து வாசித்தோமானால் ஓசியான் புஸ்தகத்திலே 18ஆம் அதிகாரத்திலே 3-4 வசனங்களில இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிக்காலை பிடித்தான், தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். தன் பலத்தினாலே தேவனோடு போராடினான். வாசிக்கலாம். அவன் தூதரானவரோட போராடி மேற்கொண்டான். தூதரானவரோடு போராடி மேற்கொண்டார். எவ்வளவு பலமுள்ள ஒரு மனிதனாக அவர் இருந்திருக்கிறார் என்று பாருங்கள். யாக்கோபை குறித்து இங்கே அருமையாக எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இரவு முழுவதும் போராடினார். எதற்காக? என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விடேன். ஆதியாகமத்திலே 18ஆம் அதிகாரத்திலே 26வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். அவர் வாசிங்க. நான் போகட்டும், பொழுது முடிகிறது என்றார். அதற்கு அவர், நீர் என்னை ஆசீர்வதித்தவர்களே உம்மை போக விடேன் என்றார். ஆசீர்வதித்தார் ஒழிய உம்மை போக விடேன். தேவனை அவர் போக விடவில்லை. தன்னுடைய பலத்தினாலே தேவனை அவர் பற்றி கொண்டிருந்தார், விட்டுவிடவில்லை. தேவனோடு கூட அவர் போராடினார். ஆசீர்வதிக்கிற வரை போராடி கொண்டே இருந்தார். சமயம் கடந்து கொண்டே இருந்தது. இரவு முடிய போகிறது, பகல் வரப்போகிறது, விடவில்லை அவர். என்னை விடு, விடிய போகிறது என்று ஆண்டவர் சொன்னாலும் அதெல்லாம் முடியாது. என்னால் என்னை ஆசீர்வதித்தாலுடைய நான் உண்மை போக விடேன். தன் பலத்தினாலே அவர் தேவனோடு கூட போராடினார். தேவனோடு போராடி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு பலன் வேண்டும். பலன் இல்லாதவர்களால் தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. யாக்கோபை போல போராடுகிற குணம் நம்மிடத்திலே வேண்டும். அந்த குணம் பவுலிடத்திலே இருந்தது. அவர் சொல்லுகிறார் பாருங்கள். நாம் ரோமர்கள் நிருபத்திலே 14ஆம் அதிகாரத்தில் 32வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறதா வாசிக்கலாம். நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் நான் போராடுவது போல நீங்களும் என்னோட கூட போராட வேண்டும் என்று என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆவியானவருடைய அன்பின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். நான் ஜெபத்தில் போராடுவது போல, யாக்கோபு ஜெபத்துல போராடினது போலதான் அப்போஸ்தலனாகிய பவுலும் ஜெபத்துல போராடுகிறவராக இருந்தார். இது தேவதங்கள் மனதில் கொள்ள வேண்டும். நாம் ஜெபத்திலே போராடுகிறோமா? அவர் இரவு முழுவதும் போராடினார். நாம் எத்தனை மணி நேரம் தேவசத்திலே ஜெபத்திலே போராடுகிறோம்? இதை தேவதான்கள் கவனிக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதம் எவ்விதத்திலே இருக்கிறது? எந்த இடத்திலே இருக்கிறது? அது ஜெபத்திலே இருக்கிறதா? ஒரு இடத்துல நான் கேட்டேன், சகோதரரே, நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவீர்கள் கேட்ட போது அவர் சொன்னது எனக்கு என்றும் ஞாபகம் இருக்கிறது. 2 நிமிடங்கள் ஜெபிப்பேன் என்றார். எத்தனை?
நிமிடங்கள் 2 நிமிடங்கள் ஜெபிப்பேன் என்றார். அப்புறம் எங்க பலன் இல்லை. பலன் இல்லாதனாலே ஜெபத்திலே தரித்திருக்க முடியவில்லை. சோர்வு வந்தவுடனே ஜெபத்தை விட்டு எழுந்து விடுகிறார்கள். செபிக்க வேண்டும், போராட வேண்டும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள போராட வேண்டும், விசுவாசத்தை காத்துக்கொள்ள போராட வேண்டும். போராடுவதற்கு நமக்கு பலம் வேண்டும். அல்லேலூயா. பலம் இல்லையானால் நாம் சோர்ந்து போவோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவதங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு இடத்துல யோபு சொல்கிறார் பாருங்கள். யோபு புத்தகத்துல நாம் 6ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் அவர் சொல்லுகிறதை பாருங்கள். நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம். நான் காத்து கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம் என்று அவர் சொல்லுகிறார். விசுவாசத்தை காத்துக்கொள்ள பலன் வேண்டும், ஜெபிக்க பலன் வேண்டும், காத்து கொண்டிருக்க பலன் வேண்டும். பலன் இல்லாதவர்களால் காத்து கொண்டிருக்க முடியாது. தோர்ந்து போவர்களால் காத்து கொண்டிருக்க முடியாது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவஜனங்கள் மறந்து கொள்ள வேண்டும். மோசேயானவர் இஸ்ரேல் ஜனங்களிடத்திலே மலைக்கு ஏறி போகும்போது இவ்விதமாக சொன்னதாக நாம் யாத்ராம் புத்தகத்தை 24ஆம் அதிகாரத்திலே 11, 17, 14 வசனங்களை வாசிக்கலாம். அப்போது மோசே தன் ஊழியக்காரனாக யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நாங்கள் உங்களிடத்துக்கு திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள். நீங்கள் எங்களுக்காக இங்கே காத்திருங்கள். நாங்கள் உங்களிடத்தில் வரும் மட்டும், திரும்பி வரும் மட்டும், 1 நாள் ஆகலாம், 2 நாள் ஆகலாம், 5 நாள் ஆகலாம், 10 நாள் ஆகலாம். அங்க என்ன சொல்ல, நாங்கள் திரும்பி வரும் மட்டும் எங்களுக்காக இவ்விடத்துல காத்திருங்கள். மோசே சொன்னபடி மோசே வரும் வரையிலும் இஸ்ரேல் ஜனங்கள் அவ்விடத்துல காத்து கொண்டிருக்க வேண்டியவர்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் காத்துக் கொண்டிருந்தார்களா என்றால் இல்லை. 32ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிக்கலாம். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் அவர்களிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். அதனால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அவர்களால் காத்திருக்க முடியவில்லை. தாமதமாக மனதிலே சோர்வு உண்டாயிற்று, இழைப்பு உண்டாயிற்று. அதிக காலம் காத்திருத்தல் ஆத்மாவிலே இழைப்பை உண்டு பண்ணும். அவர்கள் இழைத்தார்கள். ஆகையினாலே அவர்களால் காத்திருக்க முடியவில்லை. உடனே ஆரோனத்தில் போனார்கள். மோசேக்கு என்ன சம்பவித்தது என்று அறியோ, ஆகையினாலே நீர் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை உண்டு பண்ணும் என்று சொன்னார்கள். அவர்கள் காத்திருக்க முடியாதவர்கள் ஆனதினாலே விக்கிரக ஆராதனைக்காரரானார். அவர்கள் மோசே சொன்னபடி மோசே வருவரை காத்திருந்தால் அவள் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆகும்படி நேர்ந்திருக்காது. ஆனால் இஸ்ரேல் ஜனங்களால் காத்திருக்க பலன் இல்லாதவர்களாய் இருந்ததினாலே அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஆனார்கள். அதனால்தான் சொல்றார் யோபு, நான் காத்துக் கொண்டிருக்க என் பலன் எம்மாத்திரம் என்று அவர் சொல்கிறார். காத்துக் கொண்டிருக்க பலன் வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவஜனங்கள் மறந்துவிடக்கூடாது. காத்துக் கொண்டிருப்பதற்கு பலன் வேண்டும். விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு பலன் வேண்டும். போராடுவதற்கு பலன் வேண்டும். போராடி செபிப்பதற்கு பலன் வேண்டும். அதே போல காத்திருப்பதற்கு நமக்கு பலன் வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறதாக நாம் 2 கொரிந்தியர் புத்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. ஆசியாவிலே எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. அதிக பாரமான வருத்தம் எங்கள் பலத்திற்கு மிஞ்சினதாக இருந்தது, எங்களால் தாங்க முடியவில்லை. அதுதான் அவர் சொல்றார், எங்களால் அந்த உபத்திரத்தை தாங்க முடியவில்லை. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மிஞ்சின உபத்திரவம், எங்கள் பாரத்தை நாங்கள் உபத்திரமாகிய பாரத்தை நாங்கள் தாங்க முடியாத அளவுக்கு எங்களுக்கு உபத்திரம் உண்டாயிருந்தது என்று இங்கே அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருக்கார். எதிலிருந்து? உபத்திரத்தை தாங்கத்தக்கதான பாரமான உபத்திரங்கள் வரும்போது அது தாங்க நமக்கு பலன் வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உபத்திரங்களோ, துன்பங்களோ, வருத்தங்களோ, பாரமான காரியங்களோ மனிதர்கள் உண்டாகும் போது அநேகர் என்ன செய்கிறார்கள்? பின்மாறி போகிறார்கள், இல்லையானால் தங்களை மாய்த்துக் கொள்ளுகிறார்கள். எதையும் தாங்கிக் கொள்வதில்லை. காரணம் பலனில்லை. அதுதான், எந்த ஒரு பிரச்சனையும் தாங்கிக் கொள்வதற்கு பலன் இல்லாதனாலே அவர்கள் அந்த முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொன்னார். நமக்கு உலகத்திலே உபத்திரவம் உண்டு. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே 33வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே ஆண்டவர் சொன்னதாக வாசிக்கலாம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவங்கள் உண்டு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உபத்திரவம் நடந்ததுதான், சொகுசான வாழ்க்கை அல்ல. உங்களுக்கு உலகத்திலே உபத்திரவம் உண்டு. அப்போஸ்தலன் சொல்லும் போது இதை குறித்து நாம் அப்போஸ்தலர் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தை 22வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே சொல்லி இருக்கிறத வாசிக்கலாம். ஈஸ்வருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அநேக உபத்திரங்கள் வழியாகத்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கான வழியே அநேக உபத்திரங்கள் தான் என்று அங்கே அப்போஸ்தலன் சொல்லி இருக்கிறார். ஆகையினாலே நமக்கு உபத்திரம் உண்டு. உபத்திரம் உண்டாகும் போது அநேகர் என்ன செய்கிறார்கள்? இடறி போகிறார்கள். வசனத்தில் இருந்த உபத்திரம் உண்டான உடனே இடறி போகிறார். ஆண்டவர் சொன்னார். நாம் அந்த சுவிசேஷத்தை எடுத்து வாசித்தோமான 13ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்துல அவர் விதமாய் சொல்லி இருக்கிறதாக வாசிக்கலாம். ஆயினும் தனக்குள்ளே வேறில்லாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைவான். இடரல் அடைவான். உபத்திரம் துன்பம் உண்டான உடனே அநேகர் இடரல் அடைவார்கள். அநேகர் பின்வாங்கி போவார்கள். லூக்கா 8:13 கூட வாசிக்கலாம். கற்பாலயங்கள் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக் கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். கொஞ்ச காலம் விசுவாசிப்பார்கள், சோதனை உண்டான உடனே பின்வாங்கி போவார்கள். சோதனை எந்த ரூபத்தில் வரும், போதனை எந்த ரூபத்தில் வரும் தெரியாது. ஆனா அவர்கள் என்ன செய்வார்கள்? உடனே பின்வாங்கி போவார்கள், இடரல் அடைவார்கள். காரணம் பலன் இல்லை. பலன் இல்லாதனாலே அவர்கள் சோர்ந்து போகிறார்கள். உபத்திரத்தை கண்டும் சோதனை கண்டும் சோர்ந்து போகிறார்கள்.
ஆனால் பவுல் அப்படி இல்லை. நெஞ்சில பாரமான உபோத்திரம் உண்டாயிருந்தாலும் அவர் அதை தாங்கிக் கொள்ளத்தக்கதான பலத்தை உடையவராக இருந்தார். நமக்கு உபோத்திரங்களையும் துன்பங்களையும் சோதனைகளையும் தாங்க பலம் வேண்டும். பலன் இல்லையானால் பின்வாங்கி போகும்படியாக நேர்ந்துவிடும். அது மாத்திரம் அல்ல, அப்போஸ்தலன் பவுல் கலாத்தியருக்கு எழுதும் போது ஒரு காரியத்தை எழுதுகிறதாக வாசிக்கலாம். 6:2 கலாத்தியர் 6:2 ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். பாரம் என்றால் அது கனமாக இருக்கும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் சுமக்க வேண்டியதை நீ சுமக்க வேண்டும் என்று இங்கே அப்போஸ்தலன் சொல்கிறார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்முடைய ஆண்டவர் சிலுவையில் சுமந்தார். நம்முடைய பாவங்களை எல்லாம் கர்த்தர் சிலுவையில் சுமந்ததனாலே நாம் இன்று இளைப்பாறுதல் அடைகிறோம். அருக போறவங்க அரிக்கட்டுகளை சுமக்கணும். அப்போ என்ன செய்வார்கள் தெரியுமா? அதுல பலவீனர்கள் இருப்பார்கள், பலம் உள்ளவர்கள் இருப்பார்கள். பலம் உள்ளவர் என்ன செய்வார்கள் என்றால் கூடுதலான அரிக்கட்டுகளை கட்டி தங்கள் தலையில் மீது வைத்துக் கொண்டு வேகமாக போய் போட்டுவிட்டு இந்த பலவீனர்கள் சுமந்து வருகிறதையும் வழியிலே போய் வாங்கி கொண்டு போடுவார்கள். இதெல்லாம் நான் சின்ன வயதுல பார்த்திருக்கிறேன். காரணம், நான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். ஆகையினாலே இது நடக்கும். மற்றவர்கள் சுமையை இன்னொருவர் சுமப்பது, ஏனெனில் பலவீனர்களை தாங்க வேண்டும் என்பதற்காக. அவர்கள் ஏன் அப்படி செய்கிறார்கள்? எல்லாரும் உறவினர்களா இருப்பாங்க. ஆகையினால நம்ம மச்சான் கஷ்டப்படுறான், நம்முடைய அண்ணன் கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு பலமுள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? மற்றவருடைய அரிக்கட்டையும் சுமந்து கொண்டு அவருடைய சுமையும் சுமந்து கொண்டு சென்று களத்திலே போடுவார். ஒருவருடைய சுமையை ஒருவர் சுமக்க வேண்டுமானால் பலன் வேண்டும். இப்படியே கர்த்தருடைய கிறிஸ்துவுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினால்தான் ரோமர்கள் செல்லும் போது அப்போஸ்தலன் பவுல் 15ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்துல இவ்விதமாக அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். பலமுள்ளவளாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். பலவீனன் என்று சொல்லி அவரை விட்டுவிடக் கூடாது. பலமுள்ளவளாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனுடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். இப்படி ஒரு பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். இதை தேவதானங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே நமக்கு பலன் தேவையாய் இருக்கிறது என்று தேவதானங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் நம்முடைய சுமையை மட்டும் நாம் சுமைக்க வேண்டியதில்லை, பிறருடைய சுமையை நாம் சுமக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய சுமையோடு மற்றவருடைய சுமையும் சுமக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகையினாலே நமக்கு பலன் தேவையாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரம் அல்ல, அதே கலாத்தியர்கள் ரூபத்துல 6ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்துல இன்னொரு விஷயத்தையும் அங்கே அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருப்போமாக. நன்மை செய்ய வேண்டும்னா பலன் இருக்கணும். பலன் இல்லைன்னா நம்மளால நன்மையை செய்ய முடியாது. ஒருவர் நன்மை செய்தால் நம்மால் நன்மை செய்ய முடியும். ஆனால் ஒரு தீமை செய்தால் தீமை செய்கிறவனுக்கு நன்மை செய்ய பலன் வேண்டும். அல்லேலூயா. தீமை செய்கிறவனுக்கு நன்மை செய்ய பலன் வேண்டும். தாவீதை கொன்று போடுவதற்கு சவுல் தன்னுடைய சேனோடு கூட போகிறார். தேவன் சவுலை தாவீதுடைய கையிலே ஒப்பு கொடுத்தார். ஆனாலும் தாவீது கொன்று போடவில்லை. 2ஆம் முறையும் தனக்கு நன்மை செய்து தாவீதை கொன்று போட
சவுல் தன்னுடைய சேனையோடு போகிறார். அப்பொழுதும் கர்த்தர் சவுலை தாவீதுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்திருந்தவாறு சவுலை கொண்டு போடவில்லை. நாம் இதை கவனிக்க வேண்டும். நம்ம ஒரு தடவை கொல்றதுக்கு வந்தா ஏதோ போட்டு தப்ப விட்டோம். இப்ப என்னடானா 2வது கொல்ல வரானா, இவனை விட்டு வைக்க கூடாது, இப்படியே விட்டு வச்சா இவன் நம்ம கொண்டு ஓடுவான் என்று சொல்லி என் மனிதர் என்ன செய்வார்கள்? ஒரு தடவை நன்மை செய்வார்கள், மறுமுறை தீமை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். ஒரு தடவை நன்மை செய்வார்கள், மறுமுறை நன்மையை பெற்றவன் தீமை செய்தால் தீமை செய்து விடுவார்கள். இது மனித இயல்பு. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டா. 1 தெசலோனிக்கேயர் புத்தகத்துல 5ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். ஒருவனும் மற்றவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி ஒருவனும் மற்றவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாமல் பாருங்கள், தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ள மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். நீங்கள் எப்பொழுதும் நன்மை தான் செய்யணும். ஒருவன் தீமை செய்தா நீங்க தீமை செய்யக்கூடாது. எப்பொழுதும் நீங்கள் நன்மை செய்ய நாடுங்கள், அவ்வளவுதான். ஒருவன் செய்யும் தீமைக்கு நீங்கள் தீமை செய்யாதிருங்கள். பதிலுக்கு பதில் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்லு. அதற்கு என்ன செய்யணும்? பலன் வேண்டும். தாவீதுக்கு அந்த பலன் இருந்தது. அந்த பலன் இருந்ததனால்தான் அவர் தீமைக்கு தீமை செய்யவில்லை. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு நமக்கு பலன் வேண்டும். போராடி செபிக்க நமக்கு பலன் வேண்டும். காத்திருக்க நமக்கு பலன் வேண்டும். உபத்திரவங்களை தாங்கிக் கொள்ள சகித்துக் கொள்ள நமக்கு பலன் வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க நமக்கு பலன் வேண்டும். நன்மை செய்ய, எப்பொழுதும் நன்மை செய்ய நமக்கு பலன் வேண்டும். கடைசியாக இன்னொன்றுக்கு நமக்கு பலன் வேண்டும் என்று 7வதாக ஒரு காரியத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகத்துல 84ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். ஆம், அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சன்னிதானத்திலே காணப்படுவார்கள். அப்படியானால் சீயோன் என்னும் உங்களுடைய வாசஸ்தலத்தில, உங்கள் குடியிருப்பிலே நீங்கள் போய் சேர வேண்டுமானால் நீங்கள் பலத்தின் மேல் பலம் அடைய வேண்டும். நாம் கிருபையின் மேல் கிருபை அடைய வேண்டியது எத்தனை அவசியமோ அத்தனை அவசியம் பலத்தின் மேல் பலம் அடைய வேண்டியதும் இருக்கிறது என்று தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். இந்த வருடத்தின் ஆரம்பத்துல கர்த்தர் எனக்கு உணர்த்தின சில காரியங்களிலே இது 2வதானது. போன இந்த மாதம் 2ஆம் தேதியிலே நாம் கிருபையின் மேல் கிருபையை குறித்து நாம் சிந்தித்தோம். இந்த வாரத்திலே நாம் பலத்தின் மேல் பலத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பலத்தின் மேல் பலமடைவதாக இருக்க வேண்டும். இதை தேவஜனங்கள் மறந்து விடக்கூடாது. நாம் பலத்தின் மேல் பலமடைந்தால்தான் சீயோனிலே தேவ சன்னிதானத்திலே நாம் காணப்பட முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பலத்தின் மேல் பலமடைய வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். நமக்கு எதற்கெல்லாம் பலம் வேண்டும் என்று நாம் அறிந்தோம். இனி அந்த பலத்தை எவ்விதமாக பெற்றுக் கொள்வது என்று கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக வேதம் சொல்லுகிறது என்று நாம் பார்ப்போம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் எபிரேயர்கள் நிருபத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 33, 34 வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் அங்கே ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறதாக நாம் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள்.
விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாயிலை அடைத்தார்கள், சிங்கங்களின் வாயை அக்கினியின் அடைத்தார்கள், உக்கிரத்தை அவித்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டயத்திற்கு தப்பினார்கள், பட்டயக்கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலன் கொண்டார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எதனாலே? விசுவாசத்தினாலே. விசுவாசத்தினாலே அவர்கள் பலவீனத்திலே பலம் கொண்டார்கள், யுத்தத்திலே வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனையை முறியடித்தார்கள் என்று அருமையாக அங்கே நமக்காக ஆவியானவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். விசுவாசத்தினாலே பலம் கொண்டார்கள். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் பலம் கொள்ள, நாம் கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தேவனையும் அவருடைய வார்த்தையும் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதை தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். எந்த சோர்வுகள் மனதிலே உண்டானாலும் நீங்கள் தேவனையும் அவருடைய வார்த்தையும் நம்பீர்களேயானால் உங்களிலே பலன் உண்டாகும். ஹல்லேலூயா! நாம் சங்கீத புஸ்தகத்துல 138 அதிகாரத்திலே 3வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே வெளியிட்டதாக வாசிக்கலாம். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து, என் ஆத்மாவிலே பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். தைரியப்படுத்தினேன். கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு பலத்தை கொடுத்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பலத்தை கொடுக்கும் என்று தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சோர்ந்து போகும்போது கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். அப்படி தியானித்தால் கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக உங்களுக்கு பலன் உண்டாகும், ஆத்மாவிலே தைரியம் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிற அபியாசிக்க வேண்டும் வாழ்க்கையிலே. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உங்களுக்கு உணர்த்தப்படும் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை சாராள் விசுவாசித்தாள். அந்த விசுவாசத்தினால்தான் அவள் சரீரத்திலே பலன் அடைந்து அவள் கர்ப்பம் தரித்தாள் என்று ஆவியானவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார். இதே எபிரேயர் ரூபத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால், விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அவள் வயது சென்றவள், கர்ப்பம் தரிக்க பலன் இல்லை. அந்த பலத்தை அவள் எப்படி பெற்றாள்? விசுவாசத்தினாலே பெற்றாள். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தாள். தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அவள் சரீரத்திலே பலன் பெற்றாள் என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். எவ்வளவு அருமையாக ஆண்டவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார் பாருங்கள். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பலன் கொடுத்து எந்த காரியத்திலே நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களோ அந்த சோர்வை மாற்றி அந்த காரியத்தை உங்களுக்கு ஜெயமாக முடிய செய்வார் ஆண்டவர். அவருடைய வார்த்தை அந்த காரியத்தை செய்யும். என்னுடைய வாழ்க்கையிலே பல சந்தர்ப்பங்களிலே நான் இதை அறிந்திருக்கிறேன். ஆவிக்குரிய ஜீவியத்திலே நான் ஜெபிப்பேன், கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும், அந்த வார்த்தையை நான் கற்றுக்கொள்வேன், அந்த வார்த்தை வெளிப்பட்ட வார்த்தையின்படியே நடக்கும். ஹல்லேலூயா! இதை தேவஜனங்கள் மறந்து விடக்கூடாது. நான் கூப்பிட்ட நாளில் நீர் எனக்கு மறு உத்தரவு அருளி என் ஆத்மாவிலே பலம் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். நம்முடைய ஆத்மாவிலே பலம் உண்டாக தேவனுடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து அதை பற்றி கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு சாராள் சாட்சியாக. ஏன்னா ஏதும் இல்லை, பிள்ளை கர்ப்பம் தரிக்கிறது ஏதுவே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் இருக்கும். இது ஏது இல்லையா, எந்த வழியும் இல்லையா, வழி அடைச்சு போத்தியா, எப்படியா முன்னேறி சொல்றது? ஏதுவே இல்லை. அவள் வயது சென்ற 90 வயசாகி போச்சு, பிள்ளை பிறகு வழியே இல்லை. ஆனால் விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று அவள் எண்ணி அவள்
கற்பந்தரிக்க பலன் அடைந்தாள், பிள்ளையை பெற்றாள். ஆகையினாலே தேவஜனங்களாகி நீங்களும் தேவனுடைய வார்த்தையை பற்றி கொள்ளுங்கள். அதுக்கு பலம் வேணும் இல்லையா? நீங்கள் விசுவாசத்தினாலே அந்த பலத்தை பெற்றீர்களே ஆனால் நிச்சயமாக நடக்கக்கூடாத நல்ல காரியங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்கும், நன்மையானவர்கள் நடக்கும். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பலத்தை பெற்றுக் கொள்வதற்கு அப்போஸ்தலர் புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்துல 8வது வசனத்துல இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரை எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். நீங்கள் பலனடைந்து பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து நீங்கள் எருசலேமிலும் சமாரியா முழுவதிலும் பூமியின் கடைசி வரியந்தம் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். நீங்கள் எனக்கு சாட்சிகளாயிருக்க உங்களுக்கு பலன் வேண்டும். அந்த பலத்தை ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இங்கே ஆண்டவர் சீஷர்களிடத்திலே கற்பித்தார். நாம் பலன் அடைவதற்கு பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்பிக்கப்படுகிறோம். அது உன்னதத்திலிருந்து பலன் என்று ஆண்டவர் சொன்னார். லூக்கான் புத்தகத்தில் 24ஆம் அதிகாரத்திலே 49வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் இவ்விதமாக அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவரை எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். எருசலேம் நடக்கிறது. நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமில் இருங்கள். எருசலேம் விட்டு எங்கேயும் போகக்கூடாது. பலன் இல்லாதவர்களால் நீங்க போகக்கூடாது. நீங்கள் பலத்தோடு போக வேண்டும். நீங்கள் பலத்தோடு போக வேண்டுமானால் நீங்கள் எருசலேமில் தரித்திருக்க வேண்டும். ஆகையினால்தான் அப்போஸ்தலர்கள் எருசலேமிலே தரித்திருந்தார்கள். மேல் வீட்டு அறையிலே கூடி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் வரை ஜெபித்தார்கள். பரிசுத்தாவினால் தேவஜனங்கள் நிரப்பப்படும் போது உன்னதத்திலிருந்து பலனால் தேவஜனங்கள் தரிப்பிக்கப்படுகிறார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்பட வேண்டும். அந்த பலனால் அவர்கள் தரிப்பிக்கப்பட்டதனால்தான் அவர்கள் பேதைகளும் கோழைகளுமாக இருந்தும் அவர்கள் தைரியமாக சாட்சி சொன்னார்கள், எதிர்த்து நின்றார்கள், அவமானப்பட்டதற்காக சந்தோஷப்பட்டார்கள். இதை தேவஜனங்கள் கவனிக்க வேண்டும். அவர்களுக்கு பரிசுத்தாவியான பலன் கொடுத்தார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினாலே தேவஜனங்கள் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட வேண்டும். ஒவ்வொரு வேளையும் சார்ஜ் செய்து கொள்ள வேண்டும். உங்களை ஒவ்வொரு வேளையும் நீங்கள் காத்திருந்து பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளும் போது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு தேவ சமூகங்களை காத்திருக்க பலன் வேண்டும். ஒரு 2 நிமிஷம் காத்திருந்து நான் ஜெபிச்சேன்னு சொன்னா ஆவியானுடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. மணிக்கணக்காக காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆரம்ப நாட்கள் எல்லாம் நான் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தொடர்ந்து ஜெபிப்பது அனுபவமாக கொண்டிருந்தேன். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே சென்று விட்டால் நான் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். அந்த கிருபைகளை தேவன் அந்த நாட்களில் அதிகமாய் தந்தார். அந்த பலன் இன்னும் குன்றி போய்விடவில்லை. தேவசத்திலே கூடுதலாக அமர்ந்திருக்கும் அந்த பலத்தை இந்த நாட்களும் கர்த்தர் தந்தார். ஒவ்வொருவரும் அந்த பலத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இதே தீர்க்கதரிசன புத்தகத்தை எடுத்து வாசித்தோமானால் 31வது வசனம் 40ஆம் அதிகாரத்தில் 31வது வசனத்துல இவ்விதமாக அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறோ புதுபலன் அடைந்து கழுகை போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகை போல சட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று இங்கே எழுதியிருக்கிறதாக வாசித்தோம். 29வது வசனத்தில் தான் சோர்ந்து போறவனுக்கு பலம் கொடுத்து
சத்துவமற்றவருடைய சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்ற அந்த பிரசங்க வாக்கியத்தை நாம் 29வது வசனத்திலே வாசித்தோம். ஆனா 31வது வசனத்திலே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து சட்டைகளை அடித்து கழுகளை போல எழும்புவார்கள் என்று எழுதியிருக்கிறதாக வாசித்தோம். கழுகளை போல எழுப்பத்தக்க பலனை ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த பலத்தை நீங்கள் பெற வேண்டுமானால் தேவசத்திலே காத்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதை தேவதனங்கள் மறந்து விடக்கூடாது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இது ஜெபிக்கிற காலம், இது போராடி ஜெபிக்கிற காலம். இந்த காலத்திலே நாம் மௌனமாக இருந்து விடக்கூடாது. இந்த காலத்திலே நடந்தாலும் ஜெபிக்கணும், உட்கார்ந்து இருந்தாலும் ஜெபிக்கணும், எப்படி வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம். முழங்கால் படிக்கிட்டு தான் ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. பஸ்ல போயிட்டு இருக்கீங்க, அங்க முழங்கால் படிக்கிட்டா ஜெபிப்பீங்க. வேடிக்கை எங்கும் பார்க்காமல் கண்ணை மூடிக்கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஜெபிப்பதற்கு எந்த தடையும் இல்லை என்று நான் நிச்சயமாக சொல்லுவேன். ஆனால் நாமும் அதற்கு ஒத்து போவதில்லை. வேடிக்கை பார்ப்பதற்கும் வீணாக காலங்களை கழிப்பதற்கும் நாம் சமயத்தை போக்குறோம். தேவசத்திலே காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறவர்களுக்கு தான் அவர் புது பலன் கொடுப்பார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து சட்டைகளை அடித்து கழுகுகளை போல எழும்புவார்கள், ஓடினாலும் இழைப்படையார்கள். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆம், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவஸ்தத்திலே அதிக நேரம் காத்திருங்கள், நீங்கள் பலன் அடைவீர்கள். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆம், மூன்றாவதாக நாம் சங்கீத புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை 2வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் ஒரு காரியத்தை அங்கே எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட, பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட, தேவரீருடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். அல்லேலூயா. எப்படி? பாலகர் வாயினாலே பலன் உண்டு பண்ணினீர். யாரை? பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போடத்தக்க அந்த பலன் எங்கே இருந்து வந்தது? பாலகர் வாயில் இருந்து வந்தது. அல்லேலூயா. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை குறித்து ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 21ஆம் அதிகாரத்துல நாம் 16வது வசனத்தை எடுத்து வாசித்தோமானால் அங்கே இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். அவரை நோக்கி, இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீர்கள் என்றார்கள். அதற்கு இயேசு, ஆம் கேட்கிறேன். குழந்தைகள் வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்வீர் என்பதை. துதி உண்டாகும்படி செய்வீர். துதி இருக்கிறதே, அது மிகுந்த பலன் உள்ளது. இதை ஏறத்தாழ 40 வருடங்களுக்கு முன்பாக தேவன் எனக்கு இதை வெளிப்படுத்தினார். துதி பலன் உள்ளது, அது சிங்கத்தை போன்ற பலன் உள்ளது. சாதாரண பலன் இல்லை, சிங்கத்தை போன்ற பலன் உள்ளது என்று தேவன் எனக்கு அதை வெளிப்படுத்தினார். பெரிய நாமத்துக்கு உண்டாவதாக. துதி, துதிக்கும் போது பலன் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினாலே சோர்ந்து போகும் வேளையிலே தேவதாங்கள் துதிக்க வேண்டும். துதித்தால் பலன் உண்டாகும், சோர்வுகள் மாறும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஆதியாகம புஸ்தகத்தை எடுத்து வாசித்தோமானால் நாம் 29ஆம் அதிகாரத்திலே 35வது வசனத்திலே இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவளுக்கு யூதா என்று பெயரிட்டாள். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அங்கே அவள் அவனுக்கு துதி என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டாள். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று லேயாளை குறித்து இங்கே எழுதியிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி யூதா என்று பெயரிட்டாள். யூதா என்றால்
துதி என்று அர்த்தம். யூதா என்றால் துதி என்று அர்த்தம். இந்த யூதாவை குறித்து கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதே ஆதியாகம புத்தகத்துல நீங்கள் கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டா 49ஆம் அதிகாரத்தில் 8-9 வசனங்களை எடுத்து வாசிக்கிறீர்களே ஆனால் இவ்விதமாக எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். யூதா சகோதரனால் புகழப்படுவன் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இதை கவர்ந்து கொண்டு ஏறிப்போனாய். என் மகனே சிங்கம் போலவும் கிட சிங்கம் போலவும் அடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? எவ்வளவு அருமையாக அங்கே ஆண்டவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார் பாருங்கள். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. யூதா சகோதரால் புகழப்படுவ நீயே, உன் கரம் சத்துருக்களின் பிடரின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் உன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இரையை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே சிங்கம் போலும் கிழச்சங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார் என்று சொல்லி அங்கே சிங்கத்துக்கு ஒப்பிட்டு யூதாவை சொல்லி இருக்கவாறு பார்க்கிறோம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். நீங்கள் துதித்தால் சத்துருக்கள் ஓடி போவார்கள், அவருடைய பிடரிகள் முறிக்கப்படும். இதை தேவஜனங்கள் மறந்துவிடக்கூடாது. அதனால்தான் பாலகர் வாயினாலே பலன் உண்டு பண்ணினீர். துதிக்கும் போது பலன் உண்டாகும் என்ற வெளிப்பாடு எனக்கு கிடைத்தது. அதை செய்தியாக பத்திரிகையிலே வெளியிடும்படியான அந்த கிருபையை தேவன் கொடுத்தார். ஆகையினாலே நீங்கள் சோர்ந்து போகும்போது பலன் அடைவது துதிக்க வேண்டும். சத்துருக்கள் எதிர்கொண்டு வந்தபோது தேவஜனங்கள் துதித்ததினாலே அவர்கள் நிர்மூலமாக்கப்பட்டார்கள் என்று நீங்கள் 2ஆம் புத்தகம் நினைக்கிறேன். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது பாத்தீங்களா, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும், யூதாவுக்கு விரோதமாக இருந்த அம்மோன் புத்திரரையும், மோவாபியரையும், சேயீர் மலைதேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். யூதாவுக்கு விரோதமாக வந்தவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஏதனாலே கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை துதித்ததினாலே. அல்லேலூயா. நாம் எதற்காக கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்றும் உள்ளது என்றும் உள்ளது என்று சொல்லுகிறோம்? அது ஒரு துதி. சத்துருக்கள் நிர்மூலமாவார்கள். வெறுமனே தேவன் அந்த வெளிப்பாட்டை கொடுக்கவில்லை. அங்கே கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவள் துதித்த போது சத்துருக்கள், பதிவிருந்த சத்துருக்கள் ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழுப்பி வெட்டுண்டு விழுந்தார்கள். எதற்காக இதை ஆண்டவர் பதிவு செய்து வைத்திருக்கிறார்? நமக்காக, நாம் ஜெயம் பெற வேண்டும் என்பதற்காக, நாம் சத்துருவை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் இதை நமக்கு பதிவு செய்து வைத்திருக்கிறார். சத்துருவை கண்டு சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவமற்றுடைய சத்துவத்தை தேவன் பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆகையினாலே சோர்வை விலக்கி பலனுள்ளவர்களாக தேவஜனங்கள் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவஜனங்கள் மறந்துவிடக் கூடாது. யூதா என்றால் கர்த்தரை துதி என்று அர்த்தம். யூதா பாலசிங்கம் போன்றவர்கள். யூதாவுடைய அந்த கரம் எங்கே இருக்கும்? சத்துருடைய பிடரியின் மேல் இருக்கும். உங்கள் துதி சத்துருடைய பிடரியை முறித்து போடும் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 4ஆவதாக 1 புத்தகத்தில 1ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்திலே ஒரு பெரிய காரியத்தை அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருக்கிறதாக வாசிக்கலாம். சிலுவை பற்றி உபதேசம் கெட்டு போவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவபலனா இருக்கிறது. ஆமென். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவபலனாயிருக்கிறது. எது தேவபலனாயிருக்கிறது? சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாயிருக்கிறது.
கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆம், அந்த காரியத்தை நாம் எப்பொழுதும் மனதிலே கொண்டவர்களாக இருக்க வேண்டும். ரட்சிப்பை பற்றிய உபதேசம் இருக்கே, சிலுவை பற்றிய உபதேசம், அந்த உபதேசத்தை நாம் எப்பொழுதும் மனதிலே வைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தி ரத்தம் சிந்தி நமக்காக மரித்தார். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர் தந்ததினாலே நமக்கும் தேவனுக்கும் பகையாக இருந்த அந்த நடுச்சுவரை அவர் தகர்த்தார். இப்பொழுது நாம் தேவனுக்கு பகையாளி அல்ல. கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை தேவஜனங்கள் மறந்து கொள்ள வேண்டும். நாம் துர்க்கிரியினாலே தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம். இதை கொலோசையில 1:21 வாசிக்கிறார், எழுதியிருக்கிறார் பாருங்கள். முன்னே அந்நியராயும் துர்க்கரிகளால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும். போதும். நாம் எப்படி இருந்தோம்? அந்நியராயும் தேவனுக்கு மனதிலே சத்துருக்களாயும் இருந்தோம். எபேசியர் 2 வாசிக்கலாம். பகையை சிலுவையால் கொன்று. பகையை சிலுவையால் கொன்றார். இதை தேவஜனங்கள் மனதில் கொள்ள வேண்டும். சிலுவையிலே தேவனுக்கு நமக்கு வந்த பகை கொல்லப்பட்டு விட்டது. ஆகையினாலே நாம் இப்பொழுது தேவனுடைய சுவிகார புத்தராய் இருக்கிறோம். சத்ரு நம்மை நெருங்குவதற்கு ஏதுவே இல்லை. ஹல்லேலூயா. எந்த வேளையிலும் நீங்கள் இதை மனதில் கொள்ள வேண்டும். தேவன் பகையை சிலுவையிலே கொன்று விட்டார். என் பாவங்களை எல்லாம் அவர் சிலுவையிலே சுமந்து ரத்தம் சிந்தி மரித்து எனக்காக உயிர்த்தெழுந்து விட்டார். நான் இப்பொழுது தேவனுக்கு சத்ரு அல்ல. ஆகையினாலே சத்ருவாகிய சாத்தான் என்னை தொடுவதற்கு ஏதுவில்லை. மரணம் என்னை நெருங்குவதற்கு ஏதுவில்லை. இந்த சிந்தை உங்களுக்கு தேவ பலத்தை கொடுக்கும். எதற்கு? மறுமாதற்கு தேவையான தேவ பலத்தை கொடுக்கும். அழியாமை பெறுவதற்கான தேவ பலத்தை கொடுக்கும். அதனால சொன்ன ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. சிலுவை பற்றிய அந்த உபதேசம் மனதிலே இருக்க வேண்டும். பகையை ஆண்டவர் சிலுவையில கொன்று விட்டார். சத்ருவாய் இருந்த என்னை தேவனோடு ஒப்புரவாக்கி விட்டார். ஆகையினாலே இப்பொழுது சத்ருவுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. சத்ரு என்னை தொடுவதற்கு ஏதுவில்லை. ஆகையினாலே நான் அழியாமையை பெற்றுக் கொள்வேன். அழியாமை பெறுவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இதை தேவஜனங்கள் வாழ்க்கையிலே மறந்து விடக்கூடாது. சோர்வுகள் வந்தா இதெல்லாம் மறந்து போயிடும். எதையோ வாயில பேசும்படி சொல்லும். அப்படி தேவஜனங்களாகிய நாம் இருக்கக்கூடாது. நோக்கத்தை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய இலக்கை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்படியானால்தான் ஜெயம் பெற முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்றார்கள். இளைப்பாறுதல் தேசமாகிய கானானுக்குள்ள எத்தனை பேர் போனாங்க? 2 பேர் தான். காரணம், நோக்கத்தை தவற விட்டார்கள். அவர்கள் கானானை மறந்தார்கள், ஏற்றியே நினைத்தார்கள். அங்க இருந்தோம்னா வெள்ளை கூட்டை சாப்பிட்டுக்கலாம், வெள்ளாட்டை சாப்பிட்டுக்கலாம், மச்சத்தை சாப்பிட்டுக்கலாம். அவர்கள் எகிப்தை விட்டு வந்தாலும் அந்த எகிப்து ஒரு மனதிலே இருந்தது. அவர் சரீரம்தான் எகிப்தை விட்டு வந்தது. ஆனால் அவருடைய மனம் எகிப்தை விட்டு வரவில்லை. ஆகையினால்தான் வனாந்தரத்திலே அழிந்தார்கள். இளைப்பாறுதல் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாமல் போனார்கள். 6 லட்சம் யுத்த புருஷர்கள் புறப்பட்டும் 2 பேர் தான் அங்கே சென்றார்கள். இதெல்லாம் எதுக்கு பதிவு செய்து வைக்கப்பட்டிருக்கு? நமக்காகத்தான். நாம் சிந்திக்க வேண்டும். நோக்கத்தை தவறவிடக்கூடாது. நான் அழியாமையை பெற்றுக் கொள்வேன். என்னுடைய நோக்கம் அழியாமையே. அதற்கு எனக்கு பலன் வேண்டும். ஆண்டவரே எனக்கு பலன் தாரும். சிலுவையை பற்றிய உபதேசம் எனக்கு பலத்தை கொடுக்கிறது என்று அந்த சிலுவையை பற்றிய அந்த சிந்தை உடையவளாக தேவஜனங்கள் ஆகிய நாம் காணப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருந்து வெளியே வந்தாலும் எகிப்தை மனதில் வச்சிருந்தே போலதான் இந்த நாட்களில் தேவஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? எப்படி பணத்தை பெருக்கலாம், எப்படி பொண்ணை வாங்கலாம், எப்படி மணியை வாங்கலாம், எப்படி நிலத்தை வாங்கலாம், குலத்தை வாங்கலாம். இதே உலகத்துக்குரிய அருமையாக
சங்கர் நாம் சொல்லி இருக்கிறார். என்ன தெரியுமா? என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. என் ஆத்மா மண்ணோடு, வாசித்த ஞாபகம் எனக்கு. என் ஆத்மா என்ன செய்யுது? மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இப்படிதான் இன்றைக்கு தேவனுடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. அதை பிரிக்க வேண்டும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே ரட்சிக்கப்படுகிற நமக்கு சிலுவை பற்றி உபதேசம் பலனுள்ளதாக இருக்கிறது என்று சொல்லுகிறதுனாலே சிலுவை பற்றிய உபதேசத்தை மனதில் பதித்தவர்களாக தேவதர்கள் காணப்பட வேண்டும். கடைசியாக சமயம் ஆகிவிட்டது. கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரசங்கி 7:19 வாசிக்கலாம். நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கிலும் ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகி. நீதி 24:5 வாசிக்கலாம். நீதி 24:5. ஞானமுள்ளவன் பலமுள்ளவன். ஞானமுள்ளவன் பலமுள்ளவன். ஞானம் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஞானம் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும். நீங்க ஞானமுள்ளவளாக இருந்தால் பலமுள்ளவளாக இருப்பீர்கள். ஞானமே இது வேற ஒண்ணும் இல்லை, கர்த்தருக்கு பயப்படுவதா. நீங்க கர்த்தருக்கு பயந்தவளாக இருந்தால் நீங்கள் ஞானம் உள்ளவர்கள். வேற எதையும் போட்டு மண்டையில் குழப்பிக்க வேண்டாம். நீங்கள் ஞானம் உள்ளவளாக இருந்தால் பலமுள்ளவர்கள். நீங்கள் ஞானம் உள்ளவளாக இருக்க கர்த்தருக்கு பயந்து நடங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம், வேற ஒன்றும் இல்லை. அந்த கர்த்தருக்கு பயப்படுதலாகிய ஞானத்தை நீங்கள் உடையவர்களாக இருந்தால் நீங்கள் எந்த காரியத்திலும் பலமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். எதனாலே? விசுவாசம் உங்களுக்குள்ள வந்துடும். ஆவியினாலே நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். தேவனுடைய துதிக்கும் துதி உங்களுடைய ராவிலே வந்துடும். கர்த்தருடைய பெரிய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிலுவையை பற்றிய அந்த உபதேசம் எப்பொழுதும் உங்க மனதிலே இருக்கும். நீங்க எப்பொழுதும் பலமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அல்லேலூயா. இந்த தேவஜனங்களை மறந்து விடக்கூடாது. அவர்கள் பலத்தின் மேல் பலம் பெற்று சீயோனிலே தேவ சன்னதியிலே காணப்படுவார்கள். நாம் பலத்தின் மேல் பலம் பெற்று சீயோனிலே காணப்பட வேண்டும் என்று தேவ சித்தமாக இருக்கிறது. ஆகையினாலே ஒவ்வொரு வேளையும் பலத்தின் மேல் பலம் பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த அருமையான நாட்களை உங்கள் மக்களை பகிர்ந்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் திருவிழந்தபடியினாலே அவருக்கு நன்றி சொல்லி அவருடைய நாமத்தினாலே